Adobe Photoshop Tutorial Part 9. Subscribe now. IR Teaching. Gradient Tool. இந்த டூல் பயன்படுத்தி நமக்கு தேவையான கலர்களில் பேக்ரவுண்ட் டிசைன் பலவிதமாக கிரியேட் செய்ய முடியும். இவற்றை எளிமையாக உருவாக்க முடியும். முதலில் கிரேடியன்ட் டூல் கிளிக் செய்து ஆப்ஷன் பாரில் உள்ள கிரேடியன்ட் எடிட்டர் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பின் கிரேடியன்ட் எடிட்டர் பேஜ் ஓபன் ஆகும். அவற்றில் உள்ள கிரேடியன்ட் கலர்களை கிளிக் செய்து அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். கலரை ஒவ்வொன்றாக கிளிக் செய்தால் கீழ் உள்ள பகுதியில் அவை சேஞ்ச் ஆகும். அவற்றில் ஒன்றை கிளிக் செய்து ஓகே கொடுக்க வேண்டும். ஆப்ஷன் பாரில் அடுத்ததாக உள்ள 5 ஆப்ஷன்களை பயன்படுத்தி தேவையானவாறு டிசைன்களை அமைக்கலாம். அடுத்ததாக ஆப்ஷன் பாரில் கெப்பாசிட்டி வேல்யூ 100 இல் வைக்க வேண்டும். அவற்றில் முதலில் உள்ளது லைனர் கிரேடியன்ட். இவை லைன் போன்ற அமைப்பில் சீட்டில் கிரேடியன்ட் கலர்கள் அமையும். நாம் எந்த இடத்தில் மவுஸ் மூலம் கிளிக் செய்து டிராக் செய்கின்றோமோ அவ்வளவு தூரம் டிராக் ஆகும். கிரேடியன்ட் டிசைன் உருவாகும். டிராக் சின்னதாக செய்தால் கலர் டிசைன் சிறியதாக அமையும். ரேடியல் கிரேடியன்ட். இவை இமேஜில் வட்ட வடிவிலான அமைப்பில் ஆட் ஆகும். இவைகளும் எங்கு கிளிக் செய்கின்றோமோ அதை மையமாக கொண்டு டிராக் செய்யும் தூரம் வரை கலர்கள் அமையும். அடுத்ததாக ஆங்கிள் கிரேடியன்ட். இவை கிளிக் செய்யும் பகுதியை மையமாக கொண்டு கலர் ஆட் ஆகும். எந்த டைரக்ஷனில் கிளிக் செய்து டிராக் செய்கின்றோமோ அவற்றிலிருந்து கலர் பிரியும். அடுத்ததாக உள்ளது ரெஃப்ளெக்டட் கிரேடியன்ட். இவை எதிர் பிம்பமாக தோன்றும். நாம் எங்கு வைத்து கிளிக் செய்து டிராக் செய்கின்றோமோ அங்க இருந்து நம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கலர் இரு பிம்பங்களாக தோன்றும். ஐந்தாவதாக உள்ள ஆப்ஷன் டைமண்ட் கிரேடியன்ட். இவை சதுர வடிவிலாக கிரேடியன்ட் கலர்கள் அமையும். கிரேடியன்ட் கலர் செலக்ட் செய்து டிராக் செய்தால் டைமண்ட் ஷேப்பாக கலர் அமைவதை காணலாம். ஆப்ஷன் பாரில் உள்ள மோட் எனும் ஆப்ஷனை கிளிக் செய்து வேறு ஒரு செலக்ஷன் செலக்ட் செய்து டிராக் செய்யலாம். இவற்றை பயன்படுத்தியும் பேக்ரவுண்ட் டிசைன் பலவிதமாக அமைக்க முடியும். கிரேடியன்ட் எடிட்டரை கிளிக் செய்து எவையேனும் ஒரு கலரை செலக்ட் செய்ய வேண்டும். பின் கிரேடியன்ட் கலரை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் ஆப்ஷன் நீல் தோன்றும் பாக்ஸில் கிளிக் செய்ய வேண்டும். பாக்ஸை கிளிக் செய்தால் கலரில் ஓபன் ஆகும். அவற்றில் தேவையான கலரை கிளிக் செய்து ஓகே கொடுத்தால் கலர் ஆட் ஆகும். மேலும் கிளிக் செய்து தேவையான கலர்களை இவ்வாறு மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். புதியதாக கிரேடியன்ட் கலர் வேண்டும் என்றால் இவரு கிளிக் செய்தால் புதியதாக பாக்ஸ் கிரியேட் ஆகும். அவற்றை கொண்டு கலர் மாற்றி அமைக்க முடியும். இவ்வாறு பேக்ரவுண்ட் டிசைன்கள் பலவிதமாக நாம் உருவாக்க முடியும். பெயிண்ட் பக்கெட் டூல். இந்த டூல் பயன்படுத்தி சீட்டில் ஒரே கலர் உள்ள பகுதியில் வேறு ஒரு கலராக மாற்றி அமைக்க முடியும். பெயிண்ட் பக்கெட் டூல் கிளிக் செய்து ஆப்ஷன் பாரில் உள்ள ஃபில் என்பதை செலக்ட் செய்து ஃபோர்கிரவுண்ட் என்பதை செலக்ட் செய்து சீட்டில் கிளிக் செய்தால் ஃபோர்கிரவுண்டில் உள்ள கலர் சீட்டில் ஆட் ஆகும். ஆப்ஷன் பாரில் கிளிக் செய்து பாட்டன் என்பதை கிளிக் செய்தால் அவற்றில் பாட்டன் மோட் ஓபன் ஆகும். அவற்றில் எவையேனும் ஒரு பேட்டர்ன் டிசைனை கிளிக் செய்து சீட்டில் கிளிக் செய்தால் சீட் முழுவதும் பேட்டர்ன் டிசைன் ஆட் ஆகும். தேவையான இடத்தில் பேட்டர்ன் டிசைன்களையும் மாற்றி அமைக்கலாம். இவ்வாறு கிரேடியன்ட் டிசைன்களை பயன்படுத்தி பலவிதமான பேக்ரவுண்ட் டிசைன்கள் உருவாக்க முடியும்.